முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கடற்பரப்பில் ஊடுருவிய ஈரானின் கப்பல்கள், கடலில் காத்திருக்கும் பேராபத்து. இலங்கையில் அடுத்தடுத்து குண்டு தாக்குதல்கள், பரபரப்பை கிளப்பும் சம்பவங்கள். சஹ்ரானுடன் தொடர்பா, முக்கிய புள்ளிக்கு எதிராக போலீசில் ஒப்படைக்கப்பட்ட ஆதாரங்கள். இலங்கை வரலாற்றில் தண்டனை பெறப்போகும் முதலாவது முன்னாள் ஜனாதிபதியாகும் ரணில் தப்பிக்க பெரும் சதி. இலங்கையில் பரபரப்பு நிலையில் வங்கிகள், அடுத்தடுத்து சிக்கப்போகும் அதிகாரிகள். யாழ்ப்பாணம் கோப்பாயில் கோடிக்கணக்கில் தங்க நகை கொள்ளை, வெளியான அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். மொனராகலை அம்பேகமுவ கொமகல வீதியின் முனையில் உள்ள மௌஹார ஹெலக்கரையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது கடத்துவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த கஞ்சா தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அங்கிருந்து 1044 கிலோ 180 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட கஞ்சா தொகையின் பெறுமதி சுமார் 7,37,80,000 ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அப்பகுதியில் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா தோட்டத்தை முற்றுகையிட்ட போலீசார் 54,096 கஞ்சா செடிகளுடன் மற்றும் ஒரு சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். பொரணை லெஸ்லி ரணகல மாவட்டத்தில் உள்ள 141 வத்தை பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது கைகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. துபாயில் கைது செய்யப்பட்ட வானத்தே சத்து எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரின் நெருங்கிய சகா ஒருவருக்கு சொந்தமான வீட்டின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் வீசப்பட்ட கைகுண்டு வெடிக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்து கைகுண்டை வீசும் காட்சி அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையில் இவ்வாறான கைகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்படும் புதிய போக்கு தற்போது அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ரத்மலானை ஸ்ரீ ஞானேந்திர மாவட்டத்தில் உள்ள வீடொன்றின் மீது இதேபோன்ற கைகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதில் ஒரு கைக்குண்டு வெடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் இருந்து சுமார் 1,75,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்களை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்ற இந்த கொள்ளை சம்பவம் கோப்பாய் பகுதியில் உள்ள வீடொன்றின் உரிமையாளர் வீட்டில் இல்லாத சமயத்தில் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். வீட்டிற்கு வந்த உரிமையாளர் கொள்ளை சம்பவம் நடந்திருப்பதை அறிந்து கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து கோப்பாய் போலீசார் கொள்ளையர்களை தேடி விசாரணையை தொடங்கினார். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்களை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான சந்தேக நபர்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகள் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் மற்றும் பிற பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. கைதான சந்தேக நபர்களிடம் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணை நடத்தி வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சமீப காலமாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோப்பாய் போலீசார் கொள்ளையர்களை கைது செய்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை மீட்டெடுத்தது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ALM ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக ஈரோஸ் கட்சியின் தலைவர் ராஜநாதன் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ஓட்டமாவடி காளிகோவில் இடிக்கப்பட்டமை, நீதவான் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டமை, தற்கொலை குண்டுதாரியான சஹ்ரானுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் விடயம் மற்றும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அரச காணிகள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கூறி இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் ஹிஸ்புல்லா கிழக்கு மாகாணத்தில் மேற்கொண்டதாக கூறப்படும் நடவடிக்கைகள் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்தியுள்ளதாக ராஜநாதன் பிரபாகரன் குற்றம் சாட்டினார்.
மேலும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆவணங்கள், புகைப்படங்கள் மற்றும் எழுத்து மூல ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நீதவான் ஒருவரை இடமாற்றம் செய்து தனக்கு சாதகமான நீதவானை நியமிக்க நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலும் விசாரணை நடத்துமாறு முறைப்பாட்டில் கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஓட்டமாவடியில் இருந்த காளி கோவிலை இடித்து அந்த இடத்தில் மீன் சந்தை மற்றும் பள்ளிவாசல் அமைக்கப்பட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்ததாக கூறப்படும் விடயம் தொடர்பிலும் விசாரணை நடத்துமாறு கோரியுள்ளதாக ராஜநாதன் பிரபாகரன் தெரிவித்தார். தற்கொலை குண்டுதாரியான சஹ்ரானுடன் ஹிஸ்புல்லா தொடர்பில் இருந்ததாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என முறைப்பாட்டில் கோரியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அரச காணிகளை முறைகேடாக பயன்படுத்தியாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு முறைப்பாட்டில் கோரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த நடவடிக்கை முஸ்லிம் மக்களுக்கு எதிரானது அல்ல எனவும் குறிப்பிட்ட ஒரு தனிநபருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான சட்ட நடவடிக்கைக்கான கோரிக்கையை எனவும் அவர் தெரிவித்தார். தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து வாழும் கிழக்கு மாகாணத்தில் தனிநபர்களின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஈரானிய கொடியை தாங்கிய 16 பாரிய எண்ணெய் கப்பல்கள் பல வாரங்களாக இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் நங்கூரமிட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களுக்கு சேவைகளை வழங்கும் இலங்கையை சேர்ந்த நிறுவனங்கள் அமெரிக்க தடைகளுக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதாகவும் தனியார் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. காலி துறைமுகத்திலிருந்து 12 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ள இலங்கையின் பிராந்திய கடல் எல்லைக்கு அருகே இந்த கப்பல்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க துறைசேரி திணைக்களத்தின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் விதித்துள்ள தடைகளுக்கு உட்பட்ட ஈரானின் டார்க் ஃபிளீட் உடன் தொடர்புடைய இந்த கப்பல்கள் அமெரிக்காவின் சர்வதேச தடைகளை மீறி எண்ணெயை ஏற்றி செல்வதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த கப்பல்கள் தற்போது இலங்கையின் பிராந்திய கடல் எல்லைக்கு வெளியே இருப்பதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனிதருவன் கொடிதுவக்கு தெரிவித்துள்ளார். எனினும் இந்த எண்ணெய் கப்பல்களுக்கு உணவு மற்றும் பிற பொருட்களை வழங்கும் உள்ளூர் தனியார் நிறுவனங்கள் அல்லது அவற்றுக்கு வங்கி சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் அமெரிக்க தடைகளுக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட கப்பல்கள் எவை என்பதை அடையாளம் காண எங்களிடம் நேரடி வழிமுறை இல்லை என்றும் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகள் பட்டியல் மட்டுமே எங்களுக்கு கிடைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க தூதரகம் வெளிவிவகார அமைச்சின் ஊடாக அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு தகவல் வழங்கினால் அந்த கப்பல்கள் தொடர்பில் உள்ளூர் விநியோகஸ்தர்களுக்கு எச்சரிக்கை விடுக்க முடியும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இலங்கை கடற்படை இந்த கப்பல்கள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்க கடற்படை இவ்வாறான கப்பல்களை இடைமறிக்க முயற்சித்தால் இலங்கையின் கடற்கரைக்கு அருகில் மோதல் நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் இதன் காரணமாக 2020 ஆண்டு MT நியூ டயமண்ட் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தை போன்ற பாரிய கடல் மாசுபாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். நிபுணர்களின் கருத்துப்படி மலேசியாவுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் எண்ணெய் பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் இந்த கப்பல்கள் ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழைவதை தடுக்கும் அமெரிக்க கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் வரை இலங்கையின் தென்பகுதி கடற்பரப்பில் தங்கியிருக்கக்கூடும் என நம்பப்படுகின்றது. MT அம்பர் உள்ளிட்ட சில கப்பல்கள் ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்தே காலி கடற்பரப்புக்கு அருகில் தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவிரமான நிலைமை தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு அல்லது துறைமுக அதிகார சபையின் உயர்மட்ட அதிகாரிகளிடம் கருத்துக்களை பெற மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் இதுவரை வெற்றியளிக்கவில்லை என்றும் அந்த பத்திரிகை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னணி வங்கிகள் சிலவற்றின் முக்கிய அதிகாரிகளை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தக்காரர்களின் பண பரிவர்த்தனைகளை வங்கிகள் ஊடாக மேற்கொள்ள வசதிகளை வழங்கியதாக கூறப்படும் அதிகாரிகள் தொடர்பிலேயே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சிலரிடம் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. வங்கிகளின் முக்கிய அதிகாரிகள் இந்த விசாரணைகளின் போது வெளிப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணைகளின் போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள வங்கிகளின் முக்கிய அதிகாரிகள் சிலர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச போலீசாரின் ஊடாக சிவப்பு அறிவித்தல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சிலரிடம் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்ட விதம் தொடர்பாக அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தியுள்ளதாக சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பண பரிவர்த்தனைகளை சில வங்கிகளின் ஊடாக மேற்கொள்வதற்கு அந்த நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் தேவையான வசதிகளை வழங்கியுள்ளனர். பண பரிவர்த்தனை பொதுவாக ஒருவர் வங்கியின் ஊடாக ஒரு கணக்கிற்கு அதிகளவிலான பணத்தை மாற்றும் போது அதற்கான காரணங்களை விளக்கும் தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் குறித்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சில வங்கிகளின் ஊடாக பரிமாற்றம் செய்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த விடயங்களின் அடிப்படையில் வங்கிகளின் ஊடாக போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள தேவையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது. வங்கி அதிகாரிகள் தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட விசாரணை அதிகாரி ஒருவர் வார இறுதி பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். இவ்வாறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஏற்கனவே 3 தனியார் வங்கிகளுக்கு அதிரடியாக புகுந்த அதிகாரிகள் முகாமையாளர்களை கைது செய்திருந்தனர். இவ்வாறான நிலையில் எந்த நேரத்தில் யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்ச நிலையில் வங்கி அதிகாரிகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எதிர்க்கட்சியினரின் சதிகளின் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே இருக்கின்றார் என்று ஜனநாயக தேசிய அமைப்பின் தேசிய அமைப்பாளர் நிருக்ஷகுமார தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க மீது நிதி முறைகேடு தொடர்பான பாரிய குற்றச்சாட்டுகள் உள்ளன. நீதிமன்ற விசாரணைகளின் மூலம் இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டால் இலங்கை வரலாற்றிலேயே தண்டனை பெற்ற முதல் முன்னாள் நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க மாறுவார். அந்த தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்காகவே சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ஷ மற்றும் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ஆகியோரை பகடைக்காயாக ரணில் பயன்படுத்தி வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.